no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் காலை செய்தி. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. முத்தாரவே தள்ளாடுதே நெஞ்சமே. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ வரைக்கும் போன என்கொயரி தாவேக்காவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கா சார்? மீண்டும் ஒரு நாள் வர சொல்லியிருக்காங்க அவர். அன்னைக்கு நடந்த என்கொயரி பாதி தான். இவர் என்னெல்லாம் அந்த சம்பவம் குறித்து மனதில் கருத்து இருக்கோ அது எல்லாத்தையுமே அங்கே முன் வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஒரு 60-70 கேள்விகள் கேட்டதாக சொல்லப்படுது. நேற்று சில செய்திகளை பார்க்கும்போது சார் இதுக்கு முழுக்க தமிழக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னதாக சில செய்திகள்லாம் பார்க்குறோம். இப்போ அவங்க சந்தேகப்படுவதே அங்கே சொல்லுவாங்கல்ல, சார் எனக்கு இப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குது, இதில் அவர் குற்றவாளி கிடையாது, இல்லை சாட்சி தான். அவர் குற்றவாளியாய் ஒரு வேளை சேர்த்தாங்கன்னா அந்த விசாரணை முறை வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த ஜனநாயக இஷ்யூ பற்றி இது வரைக்குமே அவர் பேசாததுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? ஆக்சுவலாக எனக்கு அநீதி இழைக்கப்படுது, என்னுடைய படத்தை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் வெளிப்படையாக பேசணும். மக்கள் மத்தியில் அவருக்கும் மக்களுக்குமான அந்த உறவுக்கு அடையாளம். இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்களுக்கு சென்சார் இஷ்யூ வரும். பட் இது ரொம்ப ஒரு பர்சனல் சண்டை மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிளில் போகும். இல்லை, அப்படிப்பட்ட ஆட்கள் யாருமே சென்சார் போர்டில் இல்லை. முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அது தாண்டி காங்கிரஸ் கட்சியில் பல ஜனநாயகனுக்காக சொன்னது இல்லை முதலமைச்சர். அது நீங்கள் புரிஞ்சுங்க. அது ஒரு படி மேலே போய் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டரில் ஜனநாயகன்னு பேர் சொல்லிட்டாரு. இது அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு சாதகமா இல்லை இன்னும் கொஞ்சம் எதிர்ப்பு தான் செய்யுமா? கட்டாயமாக பாதகமாக தான் முடியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டார். 2 நாள் வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தது ஒரே நாளில் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் போன என்கொயரி தாவேக்காவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கா சார்? மீண்டும் ஒரு நாள் வர சொல்லியிருக்காங்க அவர். இப்போ அன்னைக்கு நடந்த என்கொயரி பாதி தான். இன்னொரு நாள் பொங்கலுக்கு பிறகு வர சொல்லியிருக்காங்க. அவரே கேட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அதுதான் இது நம்பிக்கை கொடுத்துருக்காருன்னா இது விசாரணையில் இது ஒரு முறை தான். ஆக்சுவலாக ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்திற்கு எல்லா தரப்பையும் விசாரிக்கணும். அதனால் இவரையும் கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க. இதற்கப்புறம் அந்த விசாரணைகள் தொடரும். இன்னும் யாரெல்லாம் விசாரணைக்கு போக போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இவர் இவர் பார்த்தது, இவர் என்னெல்லாம் அந்த சம்பவம் குறித்து மனதில் கருத்து இருக்கோ அது எல்லாத்தையுமே அங்கே முன் வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஒரு 60-70 கேள்விகள் கேட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதில் அந்த விஜய் இப்போது ஒரு முக்கியமான ஹீரோ. பொதுவாகவே ஹீரோக்களை தமிழ் சினிமா எப்படி நடத்தும்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு மன்னர் மாதிரி நடத்தும். அப்படி திரும்பினா ஜூஸு, காலை நீட்டினா ஷூவை மாட்டி விடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சினிமாவில் அது விஜய் உச்ச நடிகர் அப்படிங்கும்போது அப்படி பார்த்துப்பாங்க அவர் சிபிஐ போகும்போது, விசாரணைன்னு போகும்போது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துட்ட ஒரு இணக்கமாக இருக்காது. அது அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லி, அதுவும் ஒரே கேள்வியை மாறி மாறி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே பதிலை சொல்லணும். ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி அவர் எதிர்கொண்டாருங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் யார்கிட்ட ஷேர் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. இல்லை, இப்போ ஆதவ அர்ஜுனாட்டா கூட அவரால் ஷேர் பண்ணியிருக்க முடியாது. உள்ளே என்ன கேட்டாங்க, நாம் எப்படி பதில் சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனதிலே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதை தாண்டி அவர் ஷேர் பண்ணியிருந்தாருன்னா மெல்ல கசிவதற்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறை வட்டாரங்கள்லேருந்து எப்படியா வெளியில் வரும். இப்போ அந்த விசாரித்த அதிகாரி இருக்கார்ல, அவர் வெளியில் சொல்லி ஒருவேளை அவரே ப்ரெஸ்ஸில் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கே தெரியாது. நம்ம மெதுவாக அப்படி விசாரிக்கும் போது அடுத்தடுத்த நாட்களில் அது தெரியும். அல்லது முக்கியமான பத்திரிகைகளில் என்ன நடந்ததுன்னு போடுவாங்க அந்த சோர்ஸை வச்சு. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்று சில செய்திகளை பார்க்கும்போது சார் இதுக்கு முழுக்க தமிழக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னதாக சில செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆனால் கட்சியாக அவங்க அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, அதை நிறுவ முயற்சிக்கிறதுல இன்னை வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ? இல்லை, எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க சந்தேகப்படுவதே அங்கே சொல்லுவாங்கல்ல, சார் எனக்கு இப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா நான் அதற்கு முதல் நாள் மீட்டிங் போயிருக்கேன். நாமக்கல்லை கடந்து தான் கரூருக்கு வரேன். எனக்கு அங்கே நடக்கலை, திருவாரூரில் நடக்கலை, பல ஊர்களுக்கு போகிறேன், எங்கேயுமே நடக்காமல் இங்கேயே நடக்குதுங்கிற ஒரு கேள்வியை அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அப்போ அந்த சந்தேகத்தை அங்கே அவங்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ இதில் உள்ள நுழைந்து கிளியராக விசாரித்து எது உண்மைன்னு சொல்ல வேண்டிய கடமை சிபிஐக்கு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க. அது உடனே நடக்க போகிறதில்ல.
எப்படி இந்த விசாரணை இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு இழுக்கடிக்கும்னு எனக்கு தெரில. ஸோ அவங்க உண்மையை சொல்லும்போது அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் சார் இப்போ வரைக்கும் நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, திரு விஜய் அவர்களுக்கு சிபிஐ என்கொயரி கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி கண்டினியூ பண்ண வேண்டியதை நீங்கள் போயிட்டு பொங்கல் முடிஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற கருத்து இருக்குல்ல சார்? உண்மையாகவே லீனியண்ட்டாக தான் அணுகுறாங்களோ? சாட்சி தானே அவர். இதில் வந்து அவர் குற்றவாளி கிடையாது, இல்லை சாட்சி தான். இப்போ அவர் பார்த்தது என்னங்கிறத அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான். அவர் குற்றவாளியாய் ஒரு வேளை சேர்த்தாங்கன்னா அந்த விசாரணை முறை வேறு மாதிரி. ஓகே, அது அப்போது கொஞ்சம் ரக்கடாக கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். மற்றபடி இப்போ சாட்சியை விசாரிப்பது எப்படியோ அப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சிபிஐ என்கொயரி இது பற்றி வெளியே எதுவும் பேச முடியாது. பட் இந்த ஜனநாயகன் இஷ்யூ பற்றி இது வரைக்குமே அவர் பேசாததுக்கு என்ன சார் காரணமாக இருக்க முடியும்? யார்? விஜயா? விஜய் வந்து இப்போ ஆக்சுவலாக எனக்கு அநீதி இழைக்கப்படுது, என்னுடைய படத்தை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் வெளிப்படையாக பேசணும். அதுதான் வந்து மக்கள் மத்தியில் அவருக்கும் மக்களுக்குமான அந்த உறவுக்கு அடையாளம். இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன் விஜய்க்கு பின்னால் வருது அப்படின்னா, விஜயை தன் மகனாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ ஏதோ ஒரு வகையில் அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ நமக்காக வந்து நிற்கிற அந்த கூட்டம் வந்து ஒரு சந்தேகத்தோடையே இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே அது புரியல. அப்போ நாம் ஒரு 2 வார்த்தை பேசணும்னு அவர் நினைக்கணும். இதுவரை அவர் பேசாததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். ஒருவேளை இதற்கப்புறம் பேசுகிறாரா என்னான்னு நமக்கு தெரியல. ஏன்னா சில நேரம் பேசி பிரச்சனை ஜாஸ்தியாகிறதுக்கு பேசாமல் இருந்து அந்த காரியம் நடந்துட்டால் போதும்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ தனிப்பட்ட விஜய் மட்டுமே இது வந்து கஷ்டப்படுத்த போகிறது இல்லை. ஒரு தயாரிப்பாளருடைய 500 கோடி ரூபா பணம் அதுக்குள்ளே இருக்குது. நாம் ஏதாவது ஒன்று சொல்லி அது மேலும் சிக்கலாகி அந்த 500 கோடி அவருக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு வைங்க, ஒரு படம் வருது வராமல் போகுது அல்லது தள்ளி வருது அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் நாம் சொல்கிற ஒரு வார்த்தை அவருக்கு பிரச்சனையாகிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட அமைதியாக இருக்கலாம். அதற்கு ஒரு எல்லை இருக்குல்ல. இப்போ இந்த படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகிரும் அல்லது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு ஒரு கணக்கு வரும்பொழுது வேணால் நீங்கள் பேசாமல் இருக்கலாம். பட் எப்போன்னே தெரியாமல் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 19ஆம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க. இந்த 19ஆம் தேதி அவங்க வழக்கை எடுத்து விவாதித்து அங்கே என்ன முடிவு சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் விஜய் வந்து உடனே பேசணுமா அல்லது பேசாமலே இருக்கணுமாங்கிறது தெரியும். ஓகே, ஆனால் சார் அவங்களும் அதாவது பட தயாரிப்பு நிறுவனமும் என்னெல்லாமும் முயற்சி பண்ணுறாங்க. சென்சார் வந்து ஒருபடி மேலே போய் கேவியட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அவங்க இதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை ஏன் இவ்வளோ அர்ஜென்சி? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்களுக்கு சென்சார் இஷ்யூ வரும், வெளியே வந்து ப்ரெஸ் மீட்லாம் சொல்லுவாங்க. பட் இது வந்து ரொம்ப ஒரு பர்சனல் சண்டை மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிளில் போகும். இல்லை, அப்படிப்பட்ட ஆட்கள் யாருமே சென்சார் போர்டில் இல்லை. முக்கியமாக அந்த மண்டல அதிகாரி பற்றி கேள்விப்படும் போது ரொம்ப அவரை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. அவர் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியே கிடையாதுங்கிற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவரே வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு இல்லைங்கிறது தான் நாம் அதில் பார்க்க வேண்டியது. யாரோ ஒருத்தர் அவரை வந்து தூண்டுறாங்க, அல்லது ஒரு அமைப்பு தூண்டுது, அல்லது ஒரு அரசியல் கட்சி தூண்டுது, ஏதோ ஒன்று விஜய்க்கு எதிரான ஒருத்தர் இந்த செயலை செய்கிறாங்க. அதற்கு இவர் வேறு வழி இல்லாமல் இறங்கி போகிறார். அப்படி தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததே கிடையாது. சரிக்கு சரி சண்டை போட்டு நீதிமன்றத்தில் எவ்வளவு தூரம் நான் போய் இதுக்காக உன் படத்தை முடக்கிறதுக்காக ஒரு வேலை பார்க்க முடியுமோ அதை நான் செய்வேன்னு போகிறது இருக்குல்ல. அது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. இப்போ குற்றப்பத்திரிகை மாதிரி படங்கள்லாம் பல வருடங்கள் கிடப்பிலே கிடந்துச்சு. 90 ஆரம்பிச்சு 2000 தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த படமெல்லாம் திரும்ப கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அப்போ கூட இவ்வளோ அடிதடி சண்டை கிடையாது. சண்டை மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீதிமன்றத்தில் போய் வலுவாக எதிரெதிராக நின்று போராடினதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோமே தவிர இப்போ இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஜனநாயகன் ரிலேட்டடாக தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த பலரும் கருத்து தெரிவித்தாங்க. இன்ஃபேக்ட் முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி காங்கிரஸ் கட்சியில் பல ஜனநாயகனுக்காக சொன்னது இல்லை முதலமைச்சர். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனநாயகன்னு பேர் சொல்லி அவர் சொல்லலை. தணிக்கைத்துறை இப்படி இருக்குங்கிறத அவர் சொல்கிறாரு. காரணம் வந்து பராசக்திக்கு விழுந்த கட்டு. பராசக்தியில் பல கருத்துக்களை அவங்க சுதந்திரமாக சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதன் காரணமாக அவர் சொன்னார், ஜனநாயகனுக்கும் பொருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே. மற்றபடி காங்கிரஸை சேர்ந்த தலைவர், தமிழ்நாடு தலைவர்கள் யாரும் பெருசாக இதற்கு குரல் கொடுத்த மாதிரி தெரில. பட்டு மாணிக் தாகூர் வந்து பராசக்திக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. ஜனநாயகனுக்கு ஆதரவாக யாரும் பேசலையே. இல்லை சார், அது ஒருபடி மேலே போய் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்விட்டரில் ஜனநாயகன் பேர் சொல்லிட்டாரு. இது அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு சாதகமா இல்லை இன்னும் கொஞ்சம் எதிர்ப்பு தான் சேர்க்குமா? கட்டாயமாக பாதகமாக தான் முடியாது. ஏன்னா என்கொயரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இவ்வளவு
நடவடிக்கைகளும் எதனால் எடுக்கப்படுகிறது அப்படின்னா காங்கிரஸும் தாவேக்காவும் அப்படி ஒரு புள்ளியில் இணைவதற்கான ஒரு இது போயிட்டுருக்கு. இப்போ 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சா அது அதை பிஜேபி விரும்பாது. பிஜேபியை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய ஒரே எதிரி காங்கிரஸ் தான். எல்லா மாநிலத்திலிருந்தும் காங்கிரஸை பதவியிலிருந்து தூக்கணுங்கிறது அவங்க நோக்கமாக இருக்குது. காங்கிரஸ் ஒரு துளி கூட வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இவங்க கொஞ்சம் உயிர் தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு வைங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்குங்கிறாரு விஜய். ஒருவேளை காங்கிரஸ் வருது, இன்னும் சில கட்சிகள் ஏதோ உள்ளே ஒரு மாற்றம் நிகழ்ந்து ஆட்சி கட்டில் உட்காந்துறாருன்னு வைங்க. திடீர்னு காங்கிரஸுக்கு ஒரு 4 மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ இதை பிஜேபி எப்படி ரசிக்கும்? அதனால் ஆரம்பத்திலே இதை தடுக்கணும்னா இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுத்தா தான் தடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் நமக்கு கண்கூடாக தெரியுது. இந்த நேரத்தில் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டார்னா மேலும் எரிச்சலை தான் தூண்டும். ஒரு பாப்புலர் ஸ்பெகுலேஷன் இருக்குது சோஷியல் மீடியாவில் பேசுகிறது என்ன அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை மாதிரியான விஷயங்கள் திரு விஜய் அவர்களை இல்லை யாரையோ ஒருத்தரை கொஞ்சம் லாக் பண்ணி அவங்க வழியில் கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இப்போ விஜய் போய் மாற்றாருன்னா கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை அவங்க எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்நேரத்துக்கு கூட்டணிக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்திருப்பாங்களே சார். வரலன்னா எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க? இல்லை, விஜய் போக மாட்டாருங்க. அவர் ஆரம்பத்தில் தெளிவாக ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார். எல்லா மீட்டிங்லேயும் ஒரு பிஜேபி பேரை சொல்லலைங்கிறதுங்க ஒரு பெரிய குறையாக இருந்தால் கூட என் கொள்கை எதிரி பிஜேபி தான் அவர் சொல்லிட்டார். கொள்கை எதிரின்னு சொன்னவரை நீங்கள் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அரசியல் எதிரிங்கிறது வேறு. அரசியல் எதிரிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொள்கை எதிரி ஒருத்தராக தான் இருக்க முடியும். அவங்க கொள்கையை மாற்றிக்காத வரைக்கும் அந்த இது பொருந்தும் இல்லையா? அப்போ விஜய்க்காக பிஜேபி கொள்கையை மாற்றிக்க போகிறதில்ல. அப்போ கொள்கை எதிரிங்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எப்படி அவர் கூட்டணி வைக்க முடியும்? பேசிக்கலாகவே அது தப்பாக இருக்குல்ல. இன்னொன்று, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பிஜேபி மீது ஒரு தீரா வெறுப்பு இருக்குது. விஜய் மீது ஒரு தீராத அன்பு வைத்திருக்கிற இந்த கூட்டத்தை தீராத வெறுப்பு கொண்ட ஒரு கூட்டத்தோடு எப்படி போய் இணைப்பார் அவர்? அதுக்கு நிறைய லாஜிக் இருக்குல்ல. அப்போ கட்டாயமாக செய்ய மாட்டார். இதன் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேங்கிற முடிவை தான் அவர் எடுப்பாரே தவிர கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? இல்லை அவங்களுக்கு என்ன தேவை? காங்கிரஸோட இவர் போகாமல் இருந்தால் அது போதுமா அவங்களுக்கு? அதை தெளிவாக அறிவிச்சிட்டா போதும். காங்கிரஸோடு எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு நாளைக்கு விஜய் அறிவிக்கிட்டோம், நாளன்னைக்கு ஜனநாயகம் வந்துடும். அதுதான் பிரச்சனை. பட் சார், காங்கிரஸ்க்குள்ளே 2-3 அணிகள், ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போங்கிறாங்க, இன்னொருத்தவங்க இல்லை நாங்கள் திரு விஜய் அவர்கள் கூட சொல்லலைன்னா கூட போயிடுவோம் அப்படின்றதுல அவங்க பட்டவர்த்தனமாக இருக்காங்க. காங்கிரஸ் ஒருவேளை திமுக கூட்டணி விட்டு போனால் அது அவங்களுக்கு லாஸா இல்லை கெயினா சார்? அது நீங்கள் காங்கிரஸ் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா திமுகவை விட்டு வெளியேறுவது தான் சரி. ஆனால் அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க. டெல்லியில் ஒரு போராட்டம் அவங்க காங்கிரஸ் பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய தூண்களாக போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டில்லை பார்க்கும்போதே எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ இந்த வாய்ப்பை அல்லது இந்த விஷயத்தை எப்படி ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்க? ஸோ அது ஒன்று இருக்குது. பட் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீண்ட காலமாக தமிழகத்தில் அவங்க வளரவே இல்லை. என்ன காரணம்னா அதிமுக தோளில் ஏறுகிறது அல்லது திமுக தோளில் ஏறுகிறது. இது தாண்டி நாமளே இங்கே ஆட்சி அமைக்கணுங்கிற முயற்சி அவங்க ஒருபோதும் எடுத்ததே கிடையாது. ஒரு காலத்தில் நாம் ஆட்சியில் இருந்த மாநிலம்தான் இதுங்கிறதே அவங்களுக்கு மறந்து போச்சு. ஸோ அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி விஜயோடு கூட்டணி வைக்கும்போது கணிசமான சீட்டு வாங்கலாம். இப்போ திமுக கொடுப்பதை விட அதிக எண்ணிக்கையில் கட்டாயமாக விஜய் கொடுக்க தான் போகிறாரு. ஒருவேளை ஜெயிச்சு இவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா காங்கிரஸுக்கு மந்திரி பதவிகளும் கொடுக்க போகிறாரு. அப்போ வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இருக்கும். அகில இந்திய அளவில் இருக்குமான்னா கிடையாது. பட் திரு விஜய் அவர்கள் எதிர்பார்க்குற, இல்லைன்னா இவங்க காங்கிரஸ் எதிர்பார்க்குற அந்த ஸ்ட்ரென்த்தை விஜய் கூட கூட்டணி வச்சா பெற முடியுமா சார்? ஏன்னா அவங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை, காங்கிரஸுக்கு இங்கே ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. முக்கியமாக சில ஒரு 30 தொகுதியில் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்குது. அது கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் பயன்படும். அதை ஒரேடியாக இது ஒரு இல்லாமல் போன கட்சி, இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் அது தானாகவே கரைஞ்சி போயிடுங்கிற கட்சியெல்லாம் கிடையாது. ஏதோ அப்படியே பாரம்பரியமாக இருக்காங்க அதில். ஸோ தவேக்காவை பொறுத்தளவுக்கு பேர் தான் புது கட்சியை தவிர அங்கே இருக்கிற கூட்டத்தை கணக்கு பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்கான கட்சி. இப்போ இதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா
இன்னும் நல்லாயிருக்கும். பட்டு அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு களத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த எஸ்ஐஆர் ஃபார்மெல்லாம் எல்லா கட்சியும் கூட நின்று ஃபில்லப் பண்ணி அவங்கவுங்க கட்சி வாக்குகளை விட்டுறவே கூடாதுன்னு நிற்கிறாங்க. பட் எங்கேயுமே நான் தாவேக தொண்டர்களை பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க அந்த லட்சணத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவங்களை வைத்து ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் போது தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறதெல்லாம் தெரிய வரும். இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒரு படுத்த அனுபவசாலிகள்லாம் உள்ளே வராங்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பாடம் எடுத்து கூட விடுவாங்க. இதெல்லாம் இப்படி செய்யணும்ப்பா அப்படி செய்யணும்ப்பான்னு சொல்லுவாங்க. இவங்க கற்றுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது. பட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, புதிராக தான் இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் காலை செய்திகள். எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.